சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள கீழமாசி வீதியில் மூதாட்டியை காளை மாடு முட்டிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. 70 வயது மதிப்புள்ள செல்லம்மாள் என்ற மூதாட்டி ஆயில் கடை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த செவ்வாயன்று பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வேகமாக ஓடி வந்த காளை மூதாட்டி செல்லம்மாளை கூர்மையான கொம்புகளால் முட்டி தூக்கியது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காளை மாடு முட்டியதில் காயமடைந்த மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மதுரை மாநகராட்சியில் வீதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து ஏலத்தில் விடப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை சீசனையொட்டி தேனி மாவட்டத்தில் ஒரு வழிப்பாதை போக்குவரத்து அமலுக்கு வந்துள்ளது. சபரிமலை கோவில் சீசனையொட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். பிரதான வழித்தடமான தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையை பெரும்பாலான பக்தர்கள் பயன்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி தேனி மாவட்டத்திலிருந்து சபரிமலை செல்லும் வழித்தடம் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் தேனியிலிருந்து சபரிமலை செல்லும் வாகனங்கள் கம்பம், புளியமலை, எரிமேலி, பம்பை வழியாக பயணிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று சபரிமலையிலிருந்து திரும்பும் வாகனங்கள் பம்பை, பாம்பனாறு, குமுளி வழியாக தேனிக்கு திரும்ப வேண்டும். கனமழையால் மலைச்சாலைகள் வழுக்கும் தன்மை உடையதாக இருப்பதால் வானிலை அறிக்கைகளை அறிந்து பக்தர்கள் விழிப்புடன் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதற்கு தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக 121வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மசோதாக்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு 39 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையிலிருந்து 27 பேரும் மாநிலங்களவையிலிருந்து 12 பேரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பாஜக எம்பி PB சௌத்ரி தலைமையிலான இக்குழுவில் பிரியங்கா காந்தி, TM செல்வகணபதி, மணிஷ் திவாரி, சுப்ரியா சுலே, ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே, அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் அங்கம் வகிக்கின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்து அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தின் கடைசி வாரத்தின் முதல் நாளில் அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க தற்போதைக்கு அவசியம் இல்லை என தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி, சுதாகரன், முரளி ரம்பா உள்ளிட்ட 8 பேரிடம் CBCID போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். விசாரணைக்கு பிறகு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் பிறகு அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எதிரி தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்படும் போது தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தற்போதைக்கு அவர்களை விசாரிக்க அவசியம் இல்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தற்போதைய நிலை குறித்து கேட்டார்கள். அதற்கு அரசு தரப்பில் தற்சமயம் வழக்கில் மேலும் புலன் விசாரணை தொடர்ந்திருப்பது பற்றி தெரிவித்தோம். இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தைப்பொங்கல் தினமான ஜனவரி 15, 16 ஆகிய தேதிகளில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள UGC நெட் தேர்வு தேதிகளை மாற்ற மத்திய கல்வி அமைச்சருக்கு MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து சு வெங்கடேசன் தன்னுடைய X பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் மத்திய அரசின் கீழ் உள்ள தேர்வு முகமைகள் எப்போதும் பொங்கலை குறிவைப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த முகமை அறிவிக்கின்ற பல தேர்வுகள் பொங்கல் விடுமுறை நாட்களில் அறிவிக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வு அட்டவணையில் 30 பாடங்கள் மீதான தேர்வுகள் ஜனவரி 15, 16 ஆகிய தேதிகளில் வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொங்கல் காலம் என்பது தமிழர்களிடையே பண்பாட்டோடு உழவர் பெருமக்களின் உணர்ச்சிபூர்வமான கொண்டாட்டத்தோடும் தொடர்புடையது என்று வெங்கடேசன் பதிவிட்டுள்ளார்.
எனவே இந்த தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்படுவது மிக பெரும் சிரமங்களை தரும் என்று தேர்வர்களும் பெற்றோர்களும் தன்னை தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த தேர்வு தேதிகளை மாற்றுமாறு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் தேசிய தேர்வு முகமை பொது இயக்குநர் பிரதீப் சிங் கருளாவுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக MP சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ரயிலின் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் கதவு ஜன்னல்களை உடைத்து உள்ளே நுழைந்த காட்சிகள்தான் இவை. மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்தியோதயா விரைவு ரயில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாஸ்டி ரயில் நிலையத்துக்கு வந்தது. அப்போது அங்கு காத்திருந்த பயணிகள் ரயிலில் ஏற முயன்றபோது அதன் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே இருந்தவர்கள் கதவை திறக்க மறுத்ததால் இளைஞர் ஒருவர் கல்லை எடுத்து கதவின் கண்ணாடியை உடைத்தார். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் ஜன்னலையும் உடைத்து உள்ளே செல்ல முயன்றனர். ரயிலில் ஏற்கனவே அதிக கூட்டம் இருந்ததால் பயணிகள் கதவை அடைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஸ்டி ரயில் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பேருந்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை புனேவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இரு கன்னத்திலும் மாறி மாறி அறைந்த காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. இதில் பேருந்து பயணத்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் தன்னை தவறாக தொட முயன்றதாக வீடியோவில் உள்ள பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் அந்த நபரை இரு கன்னத்திலும் பளார் பளார் என 26 முறை அறைந்தார். பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. அந்த பெண் அறைந்தபோது போதை ஆசாமி மன்னிப்பு கேட்ட காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை தடுக்கவில்லை. பின்னர் நடத்துனர் அங்கு வந்து அப்பெண்ணை சமாதானம் செய்தார். கணினி வழியில் நடைபெறவிருந்த TNPSC குரூப் 2A முதன்மை தேர்வு OMR முறையிலேயே நடத்தப்படும் என தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசில் குரூப் 2 நிலையில் 507 பணியிடங்களும், குரூப் 2A நிலையில் 1820 இடங்களும் என மொத்தமாக 2327 காலி இடங்களுக்கு TNPSC தேர்வு அறிவித்தது. கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற இதற்கான முதல்நிலை தேர்வை சுமார் 5.5 லட்சம் பேர் எழுதிய நிலையில் 57 நாட்களுக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் குரூப் 2A தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதன்மை தேர்வு கணினி வழியில் நடத்தப்படும் என TNPSC அறிவித்திருந்தது. ஆனால் அண்மையில் கணினி வழியில் நடத்தப்பட்ட 2ஆம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கான தேர்வில் குளறுபடி ஏற்பட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. குரூப் 2A முதன்மை தேர்வை கணினி வழியில் நடத்துவதற்கு பதிலாக காகிதத்தில் விடை குறிக்கும் முறையிலேயே நடத்தப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. மேலும் பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த தமிழ் தகுதி தேர்வு பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில் குரூப் 2A முதன்மை தேர்வும் பிற்பகலில் குரூப் 2 மற்றும் 2A தமிழ் தகுதி தேர்வும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குரூப் 2 முதன்மை தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. வைகை அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீர் ராமநாதபுரம் மாவட்டம் காட்டுப்பரமக்குடி பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள காட்சிகளே இவை. காட்டுப்பரமக்குடி கண்மாய் தூர்வாரப்படாததால் கண்மாய் நிரம்பி இந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளை நீர் சூழ்ந்துள்ளது. வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் நீரில் நனைந்து கொண்டே கடும் சிரமம் அடைந்து சென்று வருகின்றனர். பாசனத்துக்கு பாய்ச்ச திறந்து விடுங்க சார். உங்க ஒட்டுமொத்தம் ஒரே நேரத்தில் திறந்து விட்டு எங்க மூச்சை ஏன் சார் பிடிக்கிறீங்க நீங்க? அதான் சார் எங்க கேள்வி. நாங்களும் குடும்பமா பிழைக்கணும், பிள்ளைய பிழைக்கணும் சார். பாசனம் வச்சிருக்கீங்க இல்லையா சார்? இல்லைன்னு சொல்ல சார். எங்க மூச்சு பிடிக்கிற மாதிரி ஏன் சார் நடந்துக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் 6 மாசம் வீட்டில் இருக்கோம், 6 மாசம் வெளியில இருக்கோம் சார் நாங்க போய். அதே போல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கண்மாய் கழுங்கில் இருந்து வெளியேறக்கூடிய நீரால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஆபத்தான முறையில் பயணம் செய்து வரக்கூடிய நிலையில் பாலம் கட்டித்தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜனவரி 6ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையாற்றுவார் என்று கூறினார். வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று காலை 9:30 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) கீழ் உரை நிகழ்த்த உள்ளார்கள்.
சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே கருத்து தெரிவிக்க அரசியல் சாசனத்தின்படி அனுமதி என்றும் அப்பாவு கூறினார். இந்த முறையாவது ஆளுநர் தனது உரையை முழுமையாக படிப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் வாசித்தாங்க, அவ்வளவுதான். இந்த தடவை முழுமையா வாசிப்போம்னு நம்புறோம். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் மழை பாதிப்பால் இந்த ஆண்டு குறைந்த நாட்களே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துள்ளது என்று கூறினார். மேலும் குளிர்கால கூட்டத்தொடர் 2 நாட்களே நடந்தாலும் விரிவான விவாதங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்.